ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எல்லா மரத்தையும் பற்றி பார்ப்போம். கொய்யா மரம் வந்து வச்சு ஒன் இயர் ஆச்சு. கொய்யா மரம் வந்து பூ பூத்திருக்கு. இன்னொரு கொஞ்சம் நாளில் காய் காய்ச்சிரும். வாங்க அடுத்த மரத்துக்கு போகலாம். இங்கே சுண்டைக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் வந்து இப்போ பூ பூத்திருக்கு. அம்மாச்சி வந்து காய் கொஞ்சம் பிடிங்கிட்டாங்க போல். இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் காய் காய்ச்சிரும். வாங்க அடுத்த மரத்துக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஆப்பிளை பற்றி பார்க்கலாம். வாட்டர் ஆப்பிள் வந்து இது நட்டு 1 இயர் ஆச்சு. இது இன்னும் வர்றதுக்கு 5 இயர்ஸ் ஆகும். இது ரொம்ப நாள் எடுக்கும். வாங்க அடுத்து தென்னை மரத்துக்கு போகலாம். தென்னை மரம் வந்து நட்டு 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இது இன்னும் காய் காய்க்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும். அதே போல் இது வண்டு வந்திருக்கு. வண்டு வந்தனால கற்றாழை வச்சா கொஞ்சம் நாளில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி வச்சுருக்கோம். மரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வாங்க நெல்லிக்காய்க்கு போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் மரம். இது வந்து 5 காய் வச்சுருந்துச்சு. 5 காய் பிடுங்கணும். இன்னும் ஒரு மாதத்துல இன்னும் நிறையா காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வாங்க வாழை மரத்துக்கு போகலாம். வாழை மரம் வந்து அஸ்வினின்னு ஒரு நோய் அடிச்சிச்சு. அது இப்போ அது கொஞ்சம் நாளில் இன்னும் சரியாயிருச்சு. அதனால இப்போ நல்லா காய் காய்ச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய் காய்ச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.